If I play well, if my daddy will be good. நான் விளாண்டாதான் எங்க அப்பா ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேட்சும் என்னென்ன பண்ணணும் எல்லாமே பண்ணா. Hi, I'm Kamlini and this is my story. When I walked out for the first time with Mumbai Indians jersey, it's like a dream come true. First ball, it's my first ball of WPL. I just went, so I just take a guard, so I see around people, so many foreign players are this. I just played my normal game. It was a short ball, so I played the cut, so it went in the gap, so it's like something. G. Kamlini, youngest player to ever debut in WPL. On this day, a star is born. When I was a 9 years old kid, I started my skating. It went like 3 years. I achieved like gold medal, silver medal, all. That time my brother was playing cricket. I just went to watch him playing like he was in the academy. I don't know what happened, I bowled 4 to 5 balls. So I bowled well. ஃபர்ஸ்ட் எனக்கு bowling போடும்போது நான் அப்பா சொன்னேன், பயங்கரமா bowling போடுறா. அப்புறம் வந்து என் கூட சேர்ந்து பேட்டிங் ஆடுவா, ஃப்ளூயண்டா வரும் அவன் டிரைவ்ஸ் டிஃபென்ஸ்லாம் நேச்சுரலா. If I play with my brother, it's lot of fun and more of fight. That time it was like a game. Lefty batsman should bat in righty should play in lefty. Generally I'm a righty. In the left I played I bowl underarm, so I played drive very well. லெஃப்ட் நல்லா ஸ்ட்ரோக் நல்லா வந்துச்சு. சரி நீ வந்து நீ லெஃப்ட்லேயே கண்டினியூ பண்ணு, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டே வந்து ரேர் உமன்ஸு, நீ பண்ணு பாப்பா, நம்மளுக்கு ஓகே நல்லா இருக்கும். So after that I just go for random matches. I was started my cricket in Madurai actually. So after sometimes I'll be traveling to Chennai to play some tournaments. I'm playing really good. In all the tournaments I'm the top run rate. My daddy told to my mother, it's like we are traveling a lot, so it's obviously it's too expensive. So my daddy asked my mother, we can shift to Chennai or not. My mother told no, it's not possible. நான் ஒத்துக்கிறவே கிடையாது. இதுக்காகலாம் எதை நம்பி நாம போறோம், நான் வரவே இல்லை, எனக்கு நம்ம இங்கே தான் இருக்கணும். நானு அம்மா சிஸ்டர் 3 பேருமே இல்லை, சென்னைக்கெலாம் வேணாம், நார்மலாக கிரிக்கெட் ஆட்டி இப்படியே இருந்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்பா தான் வந்துட்டு இல்லை அது நான் பார்த்துக்கிறேன், அங்கேருந்து ரிஸ்க் எடுத்து இங்கே வந்து ரொம்ப ஈஸியாலாம் இருந்தது. ஏன்னா அங்கோட இங்கே ரெண்ட் அதிகம். அப்பானால இந்த ஃபினான்ஷியலாக அப்பப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற டைம்லாம் சொல்ல மாட்டாங்க, இது மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் விளையாடுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விளையாடுங்க நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ஏதோ உங்களை அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற இதுக்காகத்தான் எல்லாமே ரிலேஷன்ஸ் இருந்து எல்லாத்தையுமே அப்பா அம்மா எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்கே வந்தது. டிஸ்ட்ரிக்டில் ஒரு அங்கேயெல்லாம் உமன்ஸ்னாலே இந்த கிரிக்கெட்டில் யாரும் விளாட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தான் உள்ளே என்ட்ரி ஆகிரும். அவங்க எல்லாமே என்ன பேசுவாங்க, பொம்பளை பிள்ளை என்ன கொடுக்குற, என்ன உள்ளே சேர்க்குற அப்படின்னு தான் எல்லாமே பண்ணாங்க. இதுக்கு பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் கிரிக்கெட் என்ன பார்ப்பனா, அந்த விஷயத்துல எல்லாருமே 100% ஆப்போசிட்ல தான் இருந்தாங்க. அப்பா அம்மா எல்லா பேருமே அந்த ரிலேட்டிவ் சுற்றி எல்லா பேருமே ஏன் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு, இது வேஸ்ட்டு தானே, இருக்கிற மணியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் எது வாழலாம்ல, எதுக்கு அங்கே போய் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பையனா பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்கு போய் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க. No girls will be there. I'm the only one girl will be playing the match. They'll say, she's the girl, yeah, put her in the third one or final leg. Even though I feel well. After that, I have worked a lot for batting and bowling. 5 o'clockலாம் இயர்லியாக இழந்துருச்சு சார். எடுத்துட்டு மேலே ப்ரெஸ் பண்ணிட்டு 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடணும். 5 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெட்ஸுக்கு வருவாங்க. நெட்ஸுக்கு வந்து 2 hours ஆடிட்டு ஈவினிங்கே 3 hours ஆடுவாங்க. After 1 month or 2 months, I went again to the match. The boys have said, they literally gave me the handshake. They said, you are playing very well than us. In that moment, I achieved something. Daddy put on so many efforts and hard work for me just to get my performance better. மார்னிங் வந்து 2 hours பவுலிங் போட்டேன் பாப்பாவுக்கு. வர்ற வழியில் தான் எனக்கு பெயின் ஆயிடுச்சு. அவங்க வந்துட்டு ஹார்ட் அட்டாக்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆல்மோஸ்ட் டெத்து அந்த கண்டிஷன்ல தான் இருந்தாங்க. 1 month ரெக்கவரே ஆகல. பாப்பா ஐசியூல இருக்கிறப்ப அவளுக்கு ஒரு மேட்ச். Just I went to get the blessings. Every time I'll be getting a blessing before I'm going for state matches. He was sitting like this and like putting some all drips flow all over the body.
My mummy told don't cry, we should not cry because daddy should not cry. பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப அழுகையாச்சு. அப்ப கமல் நீ காலை பிடிச்சிட்டு நான் மேட்சுக்கு போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிட்டா. எனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் எனக்கு மம்மி வந்து காமிச்சாங்க, இது மாதிரி வந்துச்சு, காலை தொட்டு கும்பிட்டு போயிட்டு ஒரு செஞ்சுரி போட்டு ஸ்டேட் பெஞ்ச் ஸ்ட்ராங்காக இருக்கு. If I play well means my daddy will be good. So that time I was a kid, so I'll be thinking like that. If I play well, if my daddy will be good. அதனால நான் உடஞ்சிட்டேன், எங்க அப்பா உடஞ்சிடுவார், நான் கண்டிப்பா விளையாடணும், நான் விளையாண்டாதான் எங்க அப்பா ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேட்சும் அந்த 2 monthsல எல்லா ஸ்டேட் மேட்சும் நல்லா ஸ்கோர் பண்ணான். என்னென்ன பண்ணணும் எல்லாமே பண்ணான். ஒரு வாழ்க்கையில வந்து என்னைக்குமே ஒரு லைஃப்ல வந்து பின்னோக்கி போய் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏசியா கப் விளாண்டுச்சு, அடுத்து ஏசியா கப் விளாடும் போது தான் ஆக்ஷன் வந்துச்சு. Actually, when I was playing my first match versus Pakistan, I started playing good. I scored some 44 runs not out, so I won the match for India. We got a woman of the match also. And what a knock from Kamalini. Just I'm going the bus, all are seeing the auction. Somebody has called me, her name has came here. கமல் நீர் வந்தோடனே அந்த பக்கத்துல 10 lakhs சொல்லிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்கல்ல. எடுத்தோடனே 15 வந்துச்சு. அந்த எடுத்தது எனக்கு தெரியல. 15 வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்போ கடவுளே போதும், கடவுளே 15 வந்துச்சு. அப்புறம் மும்பை வந்துட்டு 10, 15, 20, 25 போகும்போது செம்ம எக்ஸைட்மெண்ட். 1.60 crores போகும்போது அப்பாவும் அம்மாவும் அழுகுறாங்க. செம்மையா கமல்னி அங்க வந்து அவ்வளோ அழுது ஃபோன் பண்ணி, அப்பா வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாம் பண்ணதுக்கு நீ எல்லாமே கொடுத்துட்ட திரும்பி. அதான் சொல்லுங்க, அந்த கார்டு கிஃப்ட் எங்களுக்கு என்ன எவ்வளவு வலி அதிகமா இருந்துச்சோ அது அப்படியே ரிலீஃப் ஆச்சு. Big congratulations. Welcome to MI family. Thank you so much, ma'am. I should say thank you for you. No. Looking forward to work with you. You're such a quality cricketer. Things will be better for you in future. We are very excited about the 16-year-old Kamalini. Our scouts have been tracking her for some time, and she is a very exciting new talent to look out for. When I was retained by the Mumbai Indians, when the big franchisee is taking me, it's something different. I have some talent to explore there. Even my parents are too happy with go for same MI team. It is a big moment when I was selected to main India seniors. It felt like, obviously it's a dream for everyone. Everyone can't get it. It's full of India. It's just 15. So in 15, I am the part of that 15. It's like very emotional and it's very attached to me and very excitement moment. For parents also, they have cried a lot. 5 years, 6 years of hard work and all of health issue, all of struggles we have done. It's this, only for this.